இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும் ஆங்ஸைட்டி அப்படின்றது ரொம்பவே காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆங்ஸைட்டி வரணும், டிப்ரெஷன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல் தான் காரணம். அந்த லைஃப் ஸ்டைலையும் தாண்டி இதுக்கு சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னா, அந்த ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்மோன்ஸ் மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் செரட்டோனின், டோபமின் அப்படின்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் சுரக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு டோபமின் இருக்கு, அதை ஹாப்பி ஹார்மோன் கூட சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ணுன்னா அவங்களோட ஒரு லேர்னிங் கெப்பாசிட்டி, அவங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, எப்படி கற்றுக்குறாங்க, அது எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணுறது இந்த கெமிக்கல்ஸ் தான். ஸோ அது கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு படபடப்பு வர ஆரம்பிச்சிடும். அப்போது அவங்களால ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷனே இருக்காது, ஒரு கவனமே செலுத்த முடியாது. இதே மாதிரி செரட்டோனினும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரே இடத்துல உட்கார வைக்கும். அப்படியே அவங்களால ஒரு திங்கிங் கூட குறைஞ்சிக்கிட்டே வரும். அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் எதுலையுமே போகவே போகாது. மூவ்மெண்ட் அவங்களுக்கு இருக்காது. அப்படியே ஒரு எப்படின்னு சொன்னா ஒரு லேசினஸ் இருந்துட்டே தான் இருக்கும்.